ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா உடல் பலம் குறையுதா, மூட்டு வலி, சோர்வு, ரத்த அழுத்தம், இது எல்லாத்துக்கும் இயற்கையான ரெண்டு பொருள் போதும். இதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் பயன்படுத்தின பூண்டு, வெல்லம் தான். இதை சரியான முறையில் சாப்பிட்டிங்கன்னா 60 வயசுலையும் 20 வயசு பலம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பூண்டு, வெல்லத்தை சாப்பிட வேண்டிய முறை எப்படி, எந்த நேரத்தில் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முழு விவரத்தையும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வயசு அதிகரிக்க உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், தசைகள் பலவீனமாக ஆரம்பிக்கும், அஜீரணம் கூட வர ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான். வயசாகிறப்ப கட்டாயமாக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். பூண்டு வெல்லம் காம்போவை நீங்கள் எடுக்கிறப்ப இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பூண்டு. பூண்டு அப்படிங்கிறது மருந்துகளோட ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். பூண்டில் அல்லிசின், சல்ஃபர், ஆன்டிபயாட்டிக் பண்புகள் இருக்கிறதுனால இரத்த நாளங்களை சுத்தப்படுத்துது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது, சர்க்கரையை கூட கட்டுப்படுத்திடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பல் பூண்டு எடுக்கிறப்ப பல நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் வெல்லம். இது இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டது தான். இரும்பு சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது. நேச்சுரல் குளுக்கோஸ் கூட இந்த வெல்லத்தில் இருக்குது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், உடல் சோர்வு நீங்கும், தசைகளை பலப்படுத்தும், நரம்புகளை வலுவாக்கும், ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு கூட வெல்லம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீனி தான் தீமை தருமே தவிர வெல்லம் நல்லது தான். ஜீனியை தான் ஸ்லோ பாய்சன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் ஜீனியை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. வெல்லம், பனங்கற்கண்டு, கருப்பட்டி இதை தான் யூஸ் பண்ணாங்க. அதனால தான் என்னவோ தெரியல அவங்க 100 வயசு 120 வயசு வரைக்கும் கூட நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் ஜீனியை அவாய்ட் பண்ணிட்டு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. பூண்டு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, வெல்லம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பூண்டையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் நினைக்கலாம் பூண்டும் வெல்லம் ரெண்டுமே சமையலறையில் இருக்கக்கூடிய சாதாரண பொருள் தானே, இது என்ன பெருசாக செஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கலாம். பூண்டு இருக்குல்ல, இது பிளட் ஃப்ளோவை சீராக்கும், வெல்லம் உடனடியாக எனர்ஜியை கொடுக்கும். இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இந்த பூண்டு வெல்லம் காம்போவை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் ஒரு பல் பூண்டும் கொஞ்சோண்டு வெல்லமும் எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா நசுக்கிட்டு வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாமா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பல் பூண்டை வெல்லத்தையும் பால் அப்படி இல்லைன்னா வெந்நீரில் போட்டு குடிக்கலாம். சிலருக்கு பச்சை பூண்டை சாப்பிட பிடிக்காது, காட்டம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களாம் பூண்டு ஒரு பல் இருக்குல்ல, அதை எடுத்து அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சட்டியில் பூண்டை வறுத்துட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 45 வயசுக்கு மேற்பட்டவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இரத்த சோகை வரும்ல, அதனால் ஏற்படக்கூடிய சோர்வை கூட குறைச்சிரும், மூட்டு வலி கூட குணமாயிருங்க. சுகர் பேஷண்ட் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கோங்க. நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டு வெல்லம் காம்போவை எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க மட்டும் இந்த பூண்டு வெல்லம் காம்போவை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. யாரெல்லாம் இந்த பூண்டு வெல்லம் காம்போவை எடுத்துக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எத்தனை நாட்கள் இந்த பூண்டு வெல்லம் காம்போவை எடுத்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 21 நாட்களுக்கு நீங்கள் இந்த காம்போவை எடுத்துக்கணும். அதாவது பூண்டையும் வெல்லத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். 7 நாட்கள் இதை நீங்கள் எடுக்கிறப்ப சோர்வுலாம் குணமாக ஆரம்பிக்கும். 14 நாட்கள் வரும்போது பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 21 நாட்களில் நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது நீங்களே உணர முடியும். அந்த அளவு இந்த பூண்டு வெல்லத்தையும் நீங்கள் எடுக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும். உணவே தானங்க மருந்து. உணவுப் பொருளான இந்த 2 பொருளையும் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப 80 வயசுலையும் 20 வயசுக்கான பலம் உங்களுக்கு கிடைச்சிரும்.
இந்த வீடியோல நம்ம சமையலறையில ஈஸியா கிடைக்கக்கூடிய பூண்டு, வெல்லம் இது 2யும் ஈஸியா சேர்த்து சாப்பிட்டு, எப்படி 80 வயசுலயும் 20 வயசு பலத்த பெறலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.